தமிழக வரலாற்றை மாற்றியமைத்து தவேகா தலைவர் விஜய் வரலாற்று சாதனையை படைக்கிறார். இம்முறை இடம்பெற்ற தேர்தலில் அவர் திமுக, அதிமுக என்ற 5 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழகத்தை 2 கட்சிகளாக, இரு பெரும் தூண்களாக தொடர்ந்து ஆட்சி செய்து வந்த 2 கட்சியையும் 3 வருடங்களுக்குள் கட்சி ஒன்றை உருவாக்கி மிக குறுகிய காலத்தில் தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்று பெரும் அலையாக வீசி தமிழக தேர்தலை கைப்பற்றினார் தவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள். முடிந்த தமிழக சட்டசபை தேர்தல் 2026 முடிவுகளின்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய சார்பில் தமிழக வெற்றி கழகம் தமிழகமெங்கும் 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளை தம்பசம் கைப்பற்றுகிறது. எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் முறையாக திமுக 59 ஆசனங்களையும், அதிமுக 47 ஆசனங்களையும், நாம் தமிழர் கட்சி, சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கட்டுப்பணம் உவ்விதமான ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ளவில்லை. சீமானும் போட்டியிட்ட இடத்தில் மிகவும் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு தோல்வியடைந்தமை நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் பின்னடைவாக மாறியுள்ளது. இந்த நிலையில் விஜயின் இந்த வெற்றியானது பல தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதுடன் தமிழக மக்கள் மாற்றத்தை நோக்கி ஒரு நடிகராக இருந்த விஜய் மீது அதீத நம்பிக்கை கொண்டு தங்களுடைய வாக்குகளை மிகவும் அமோகமாக அளித்திருக்கிறார்கள். வாக்குப்பதிவு இடம்பெறுகின்ற நாளன்றே தமிழக வரலாற்றில் 84% அதிகமான வாக்குப்பதிவு அன்றைய தினம் இடம்பெற்றது. வெளிநாடுகளிலிருந்தும் தம்முடைய வாக்குக்காக பலர் வருகை தந்து தம்முடைய வாக்கை பதிவு செய்த சம்பவங்கள் பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த நாளிலேயே தென்பட்டது. இந்த நிலையில் மக்களுடைய தீர்ப்பு தற்போது வெளியாகியுள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த வெற்றி வாகை சூடப்பட்டுள்ளது. குறிப்பாக திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கொளத்தூர் தொகுதியிலேயே அவர் தோல்வியை சந்தித்துள்ளமை மேலும் திமுகவுக்கு ஒரு பின்னடைவை அங்கு சந்திக்க நேரிட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகளை தான் மதிப்பதாகவும் எதிர்க்கட்சியாக தற்பொழுது திமுக தொடரவுள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் கட்சி நடத்தக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அவருடைய தற்பொழுது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அவருடைய புகைப்படங்கள் மற்றும் அவர்கள் சம்பந்தமான அமைச்சர்கள் பாவித்த பொருட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் கொளத்தூர் தொகுதிக்கு நேரடியாக சென்று தனக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெற்றி பெற்ற விஜய்க்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் பல்வேறு தரப்பினரும் அரசியல் பிரமுகர்களும் தொடர்ச்சியாக வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் விஜயினுடைய சார்பில் பல புதுமுகங்கள், முன்னாள் திமுக, அதிமுக எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் என பலரும் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடியுள்ளனர். இந்த நிலையில் விஜய் அவர்கள் இன்றைய தினம் பனையூரில் அமைந்துள்ள தவேகா கட்சி அலுவலகத்துக்கு வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களையும் அழைத்து சந்திப்பை மேற்கொண்டார். அந்த சந்திப்பில் அவரே தொடர்ச்சியாக அவர் முதலமைச்சராக தன்னை அவர் காட்டிக்கொள்வதற்காகவும் முதலமைச்சராக விஜய் இருப்பதில் தங்கள் அனைவருக்கும் விருப்பம் என தவேகாவின் எம்எல்ஏக்கள் ஏகமனதாக இன்றைய தினம் தீர்மானம் எடுத்துள்ளனர். அத்துடன் சட்டப்பேரவை சபை கட்சியினுடைய தலைவராகவும் விஜய் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக இன்றைய தினம் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் தவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் அத்துடன் அமைச்சு பதவிகள் யார் யாருக்கு கொடுக்கப்படும் என்பது தொடர்பாக இன்றைய தினம் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் அது தொடர்பான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளக தகவல்கள் வெளியாகிறது. இந்த நிலையில் விஜய் அவர்கள் மே 7ஆம் தேதி நாளை மறுதினம் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளது. அந்த நிலையில் அவர் நேரு உள்ளக விளையாட்டரங்கில் மிக பிரம்மாண்டமாக இந்த பதவியேற்பு விழா இடம்பெறவுள்ளதாகவும் நாளைய தினம் காலை தமிழகத்தினுடைய ஆளுநரை சந்தித்து ஆட்சியை கோருவதற்கான முதலமைச்சராக தான் பதவி வகித்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கான கோரிக்கையை விடுவதற்கு நாளைய தினம் அவர் ஆளுநரை சந்திக்க உள்ளார்.
ஆளுநரிடம் 2 வார கால அவகாசம் கோரியிருக்கிறார். அவரிடம் 108 ஆசனங்கள் உள்ளது. சட்டசபையை அமைக்க வேண்டுமெனில் 118 ஆசனங்கள். தமிழக சட்ட தேர்தல் முடிவுகளின் படியும் தமிழக அரசியல் ஜாப்பின் படியும் அந்த விடயம் காணப்படுகிறது. 118 ஆசனங்களே பெரும்பான்மை ஆசனங்கள். அந்த வகையில் 118 ஆசனங்களை அவர் பெற்றுக்கொள்வதற்காக 2 வார கால அவகாசம் கோரியுள்ளார். ஏற்கனவே 108 ஆசனங்கள் உள்ளதால் இந்த 10 ஆசனங்கள் என்ற அடிப்படையில் காங்கிரசிடம் 5 ஆசனங்கள் இருக்கின்றது. ராகுல் காந்தி ஏற்கனவே தொலைபேசியில் அவரிடம் கதைத்திருக்கிறார். இந்த நிலையில் சில தனித்துவ கட்சிகளுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை இணைக்கின்ற பட்சத்தில் இலகுவாக பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியும். விசிக மற்றும் பல்வேறு கூட்டணிகள் இருக்கின்றது. அவர்களுடைய உறுப்பினர்களை இணைத்துக் கொள்கின்ற பட்சத்தில் மற்றும் அதிமுகவிலிருந்தும் சிலர் இணைவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகிறது. எனவே 2 வார கால அவகாசம் விஜய் தரப்பால் கூறப்பட்டது. இந்த நிலையில் விஜய் அவர்கள் தற்போது விஜயினுடைய வீடு மற்றும் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகம் ஆளுங்கட்சி என்ற அடிப்படையில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சருக்கான கவச வாகனங்கள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பதவியிலிருந்து மு.க.ஸ்டாலின் தன்னை விலக்கிக் கொள்வதாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது தமிழக காவல்துறை அவரை முதலமைச்சராகவே பார்க்கிறார்கள். அதற்கான மரியாதையும் அதற்கான பாதுகாப்பும் தற்போது விஜய்க்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விஜய் தன்னுடைய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். சென்னை தொகுதியான பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய பகுதிகளில் விஜய் போட்டியிட்டு 2 பகுதிகள் குறிப்பாக பெரம்பூரில் அமோக வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் அவர் ஏதேனும் ஒரு தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்து அதற்கு ரீஎலெக்ஷன் செய்வதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகிறது. அவர் ராஜினாமா செய்து இன்னொருவருக்கு அந்த இன்னொருவர் போட்டியிட்டு வெல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த இடத்துக்கு யாரை தெரிவு செய்ய போகிறார்கள்? திருச்சி கிழக்கில் அவர் ராஜினாமா செய்வதாக தற்போது இன்றைய தினம் பனையூரில் உள்ள தாவேகா கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் யார் அந்த இடத்துக்கு போட்டியிடப் போகிறார்கள் என பல வகையான யூகங்கள் வெளியாகியுள்ளது. நடிகை திரிசா அந்த இடத்தில் போட்டியிடப் போவதாக சில தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. அத்துடன் முன்னாள் IS அதிகாரி தேவசகாயம் அவர்கள் அங்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கதாகவும் அத்துடன் முன்னாள் தமிழ் அமைச்சர் கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் பல்வேறு நபர்களின் பெயர்கள் அடிபடுகிறது. ஆனால் யார் என்பது இன்னும் உத்தியோகபூர்வமாக தாவேகாவால் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முதலமைச்சராக அவர் மே 7ஆம் தேதி பதவியேற்கப் போகிறார் என்பதும் பல்வேறு வாக்குறுதிகளை அவர் தமிழக மக்களுக்கு வழங்கியுள்ளார். அத்துடன் விஜயினுடைய வருகை ஈழத்தமிழர்களுக்கு எவ்வாறான ஒரு நம்பிக்கையை அளிக்கும் என்ற வகையில் தற்போது ஈழத்தை பொறுத்தவரை சாணக்கியன், சுமந்திரன், நாமல் ராஜபக்ச, திலிஜ்ய வீர, சித்தார்த்தன் மற்றும் பல அரசியல் பிரமுகர்கள், மனோ கணேசன், திகாம்பரம் இன்றைய பாராளுமன்றத்திலும் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் கச்சதீவு விவகாரம் ஏற்கனவே விஜய் தேர்தல் பிரச்சாரங்களை பேசுகின்ற போது கச்சதீவை மீட்டு தீருவேன், அது இந்திய மீனவர்களுக்குரியது என தெரிவித்தார். அந்த நிலையில் உடனடியாகவே ஜனாதிபதி அனுரவிடம் கேள்வி எழுப்பப்படுகிறது. அதற்கு அனுரகுமார் திசாநாயக்க கச்சதீவு எங்களுடையது, அதை யாரும் பெற்றுக் கொடுக்க முடியாது, யாரும் பெற முடியாது என தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த கச்சதீவு விவகாரம் சூடு பிடித்துள்ளது. விஜய் இப்பொழுது முதலமைச்சராக வருகிற நிலையில் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது தற்பொழுது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அத்துடன் ஈழத்தமிழர்களுடைய இந்த இனப்பிரச்சனை மற்றும் ஈழத்தமிழ் அகதிகளுடைய பிரச்சினை தொடர்பாகவும் தாவேகா தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சில விடயங்களை தெரிவித்துள்ளது. ஈழ அகதிகளாக இருக்கின்ற தமிழகத்தில் இடம்பெயர்ந்து ஈழத்திலிருந்து இடம்பெயர்ந்து தமிழகத்தில் அகதிகளாக இருக்கின்றவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதுடன் அவர்கள் தமிழக பிரஜைகளாக வாழ்வதற்குரிய அனைத்து செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படும் என அவர்களுடைய இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஈழத்தில் இடம்பெற்ற இந்த இனப்பிரச்சினைக்கு அவர்கள் நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதாகவும் அத்துடன் மக்கள் நினைக்கின்ற அல்லது மக்கள் விரும்புகின்ற ஒரு தீர்வாகவும் சமத்துவமான வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கான அடித்தளத்தை தாவேகா அமைக்கும் என்பது தொடர்பாகவும் அவருடைய விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டது. இந்த நிலையில் தமிழ் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கப் போகிறார், ஈழத்தமிழர்கள் தொடர்பாகவும் தமிழ்நாட்டினுடைய ஆதிக்கத்தை விஜய் எவ்வாறு செலுத்தப் போகிறார் என்பது தொடர்பாக பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.